மனுஷன் எப்பவுமே தன்னை முன்னால வச்சு சாஸ்திரத்தை பின்னாடி வைக்க விரும்புறானா, அல்லது சாஸ்திரங்களை எல்லாம் முன்னாடி வச்சு தன்னை அதுக்கு பின்னால நிறுத்த விரும்புறானா? எப்போ அவன் தைரியமா அல்லது எப்போ அந்த காரியத்தை செய்கிற போது வலிமையா செய்யறான்? 199 பேர் எப்படி தெரியுமா? சாஸ்திரத்தை முன்னாடி வைத்து தன்னை பின்னால் வைத்துக் கொள்வதை விரும்புறதில்லை. தன்னை முன்னால வச்சு தனக்கு சாதகமா சாஸ்திரத்தை பின்னால் நிறுத்ததான் விரும்புறான். பாருங்க, தன்னை முன்னாடி வச்சு நிறுத்திக்கிறான். அப்புறம் என்ன சொல்றான்? இதெல்லாம் இந்த சாஸ்திரம் சொல்லிருக்கு, இதெல்லாம் அதுல சொல்லிருக்கு, இதுல சொல்லிருக்கு. தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு சாஸ்திரங்களை பின்னிலைப்படுத்ததான் விரும்புறானே ஒழிய, சாஸ்திரங்கள் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கு அதனால நான் இதை பின்பற்றேன்னு சொல்லி அதற்கு பின்னால் தான் செல்வதற்கு யாரும் விரும்புவது இல்லை. இப்ப இவனும் அது மாதிரி பல விஷயங்களை எல்லாம் மேற்கோளா காட்டுறான். கண்ணபெருமான் சிரிக்கிறார். சிரித்து விட்டு அதுக்கு மேற்கொண்டு சில அறிவுரைகளை எல்லாம் சொல்லுகிறார். இது நம்ம பேசும்போது பாருங்க, கிருஷ்ணனை எப்படி எல்லாம் அட்ரஸ் பண்றான் பாருங்க. இவன் விழித்தல், அதாவது அட்ரஸ் பண்ற போது என்ன மாதிரி சொல்லி அட்ரஸ் பண்றான் பாருங்க. பகவானேன்னு சொல்றான், நீ எனக்கு குரு அப்படிங்கிறா, நான் உனக்கு சீடன் அப்படின்னு சொல்றான். இந்த சொன்ன வார்த்தைகள் எதற்காவது உரிய அடையாளங்கள் அவங்கிட்ட இருக்கா? வைஷ்ணவத்துல தாசன் அப்படிங்கிற வேர்டை பரம வைணவர்கள் பயன்படுத்துவார்கள். தாசன், தாசிய நாமம்னு பேர், தாசன் சொல்லிக்கிறது. ஒருத்தர் பாருங்க, கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருந்தார். தண்ணி அரைக்கிற போது ஒருத்தர் அந்த வழியா வந்தார், ஒரு பெரியவர் அருளாளர். என்ன காரியம் பண்றேன்? பெருமாளுக்கு நான் தீர்த்த கைங்கரியம் பண்றேன். தண்ணி எடுத்துன்னு போய் கோயில்ல கொடுக்கறது பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணினா நன்மை உண்டு. பெருமாளுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினா நன்மை உண்டு. அவர் கேட்கிறார், நான் இப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னா உங்க பேர் என்ன? தாசன். இந்த தாசன் சொல்லிட்டு பகவானுக்கு தாசன்னா நான் இந்த மாதிரி பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி கேட்டார், இப்படி பண்ணினா என்ன நன்மைன்னு. யாரு? தண்ணி இறைச்சுன்னு இருக்கவர் கேட்டார், இப்படி பண்ணினா என்ன நன்மைன்னு. கணக்கு பார்த்து தானே நம்ம பண்ணுவோம். இதுல என்ன நன்மைன்னு ஒண்ணு வந்தவர் சும்மா இருக்கப்படாதோ. நாளைக்கு வைகுந்தத்துல போனாலும் இதே மாதிரி நீங்க பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணலாம். இவன் ஒண்ணு சொன்னா, அங்கேயும் இதே அழவான். இது அப்புறம் என்ன கைங்கரியம்? ஓ, அங்கேயும் இதேதானான்னு சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆஹா, எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்ற, அங்க போய் எனக்கு இது கிடைக்கும்னு சொன்னாதானே அவனுடைய தாசிய நாமத்துக்கும் அவனுடைய கைங்கரியத்துக்கும் உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அவன் அவ்வளவு தூரத்துக்கு சொற்களையும் பதங்களையும் பிரயோகப்படுத்துகிறான். தாசன்கிறான், கைங்கரியம்ங்கிறான், தீர்த்தம்ங்கிறான். ஆனா ஆழ் மனசு என்ன சொல்றது? அங்கே அழ அழவான்ட்ட. அப்ப இது உயர்ந்த காரியம் அல்ல, இது கைங்கரியம் அல்ல, இது மேலானது அல்ல. இதை செய்வதன் மூலம் மேலாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு. இப்ப எதுக்காக சொல்றேன்? பகவானேன்னு கூப்பிட்டான் ஆறு அர்ஜுனன். பகவானேன்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய வார்த்தையை நம்ம மீற முடியுமா? அவன் விழி உண்மையான விழியா இருந்தா எதிர் கருத்துக்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த சொற்கள் வெறும் அலங்கார சொற்கள், மேலோட்டமான சொற்கள். என்ன நான் சொன்ன பாருங்க, பல வேதாந்த வாக்கியங்களை நம்ம பயன்படுத்துறோம், ஆனா அதுக்கு உள்ளீடு அது அல்ல. ஆழமா நம்ம மனசு அதை ஒத்துக்கல, உதட்டில இருந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கும். நமக்கு தோணும்படி ஏற்கனவே பல பேர் சொன்னதை காதுல கேட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கமே ஒழிய, அதன் ஆழமான ஊடுருவல் இந்த தோலின் மேல் பகுதியை தாண்டி நமக்குள் சென்றதாக வரலாறு கிடையாது. இவன் இவ்வளவு பேசினாக்க பகவானுக்கு சிரிப்பு வராதா? பகவானேங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில என்னன்னா, நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்ட்டு. நான் சொல்றதான் கரெக்ட், நான் போருக்கு போக மாட்டேன், சண்டை போட மாட்டேன். இப்ப அடுத்தது பிலாசபி ஆரம்பிச்சார். இங்கதான் சாங்கிய பிலாசபி ஆரம்பிக்கிறது. எப்படின்னு, அர்ஜுனா, இதற்கு முன் நான் எந்த காலத்திலும் இல்லாது இருந்தவனா? நான் ஏதாவது ஒரு காலத்துல இல்லாம இருந்தேன்னு என்ன சொல்ல முடியுமா நீ? இதற்கு முன்பு ஏதேனும் ஒரு காலத்தில் நான் இல்லாமல் இருந்தவனா? ஏன், நீயும் இங்குள்ள இந்த மன்னவர்களும் ஏதேனும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறார்களா? சரி, இனியும் நாம் என்றைக்காவது இல்லாமல் போக போகிறோமா? இதுதான் எட்டர்னல் பிலாசபி. இப்பதான் அந்த கேட் ஓபன் பண்றான். என்ன, நீ நானும் பேசிக் கொண்டிருக்கிறோமேப்பா, நம்ம இப்பதான் இருக்கிறோமா? இந்த செஞ்சுரியில இந்த மினிட் இந்த இடத்துல நாம இருக்கிறோமா? இதுக்கு முன்பு நான் இருந்தது இல்லையா? அட நான் தான் இல்ல, நீ இல்லையா? நீ இல்ல, இந்த மன்னர்கள் யாராவது இல்லாம இருந்திருக்கிறாங்களா? இதற்கு முன்பு எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா? நீயும் இங்குள்ள மன்னவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தவர்களா? இனியும் நாம் என்றைக்கும் இல்லாமல் போக போகிறோமா? என்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்.
ஏன் நம்மில் மரணம் கிடையாது. நாம் மரணம் அடைவது என்பதே பொய்யான ஒரு அபிப்பிராயம். மரணம் என்ற ஒன்றே கிடையாது. நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலிஜனுக்கும் ஹிந்துயிசத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எல்லா ரிலிஜனும் மரணம் நிச்சயமானது என்பதை நோக்கியே மக்களை நகர்த்துகிறது. மரணம் நிச்சயமானது, தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும், நீங்கள் அதற்குள்ளாக உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். காரணம், மரணம் வெல்ல முடியாதது, மரணம் நிச்சயமானது. ஆனால் இந்திய நாட்டில் தோன்றிய இந்த கீழை நாட்டு தத்துவம் மட்டும்தான் மரணம் என்பதே கற்பனை, மரணம் என்ற ஒன்றே கிடையாது என்று அறிவித்த பெருமை இந்த நாட்டில் தோன்றிய தத்துவத்துக்கு மட்டுமே உண்டு. So that is the exact difference between other religions and Hinduism. என்ன மரணம்ங்கிறதே கற்பனை. எல்லாரும் சொல்றான் மரணம் தான் நிச்சயமானது அப்படின்னா. ஆனால் பகவான் என்ன சொல்றான், மரணம் நிச்சயமானது அல்ல. ஏனென்றால் மரணம் என்ற ஒன்றே கிடையாது, அது உன்னுடைய கற்பனை. சரி, இதுக்கு முன்பு நாம இருந்தோம் அப்படிங்கிறானே. அப்ப இதற்கு முன்பு நாம எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோம், இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இருப்பது என்பதை இல்லாத நிலைக்கு யாரும் மாற்ற முடியாது. இல்லாதது என்ற ஒன்றை இருப்பின் நிலைக்கு கொண்டு வர முடியாது. நீங்க இத சயின்ஸே வேற மாதிரி சொல்றது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். எனர்ஜி என்னன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப வாட்டர் கொதிக்க வச்சீங்கன்னா நீராவியா மாறும். சோ எனர்ஜி இன்னொன்னா உருமாற்றம் அடைந்து கொண்டே போகுமே ஒழிய எனர்ஜி அழியாது, இல்லாமல் போகாது, ஒட்டுமொத்தமா கம்ப்ளீட்டா காலி ஆயிடாது. சரி, நீங்க மனுஷன் யாரு, ரெண்டுனோட காம்பினேஷன். இவனுக்கு உயிர்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரெண்டு சேர்ந்தா மனுஷன் உண்டாகிறான். உடம்புங்கிறது என்ன, ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா உடம்புங்கிறது என்னன்னா பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு, ரத்தத்துல 80% மேல தண்ணி தான் இருக்கு. சில பேர் ரத்தத்துல ஆல்கஹால் கூட இருக்கும். நார்மலா ஒரு உடம்புல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தண்ணி தான் இருக்கு. 80% வாட்டர் தான் ரத்தத்துல. அதனால அது ஓடிண்டே இருக்கு. ரத்தம் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். ரத்தம் ஓடுதுங்கிறது ரொம்ப பிற்காலமா தான் கண்டுபிடிச்சான். அது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சான். ஓடுதுங்கிறதே பெரிய விஷயம். அது வாட்டரா இருக்கிறதால தான் பம்ப் பண்ணி ஓட முடியுது. அப்புறம் நமக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, ஜఠராக்னி அப்படின்னு சொல்லி வயிற்றுல ஒரு அக்னி இருக்கு. அதான் டைஜஷனுக்கு காரணம். சில பேருக்கு அது ஜாஸ்தியாவே இருக்கு. மூலாக்னி அப்படின்னு மூலத்துல ஒரு அக்னி இருக்கு. சரி, இந்த அக்னி இல்லைன்னு சொன்னா என்னன்னா டெம்பரேச்சர் 98.4 தொட்டுப்பாட்டு சொல்றாங்க இல்லையா, 98.4 டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப நெருப்பு இருக்கு. அப்புறம் சுவாச காத்து ஓடிண்டே இருக்கு, உள்ளேயும் வெளியுமா ஒரு செடுகுடு ஆடுறது, அப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்து, உள்ள போயிட்டு வெளில வந்து காத்து இருக்கு. நீங்க சரீரத்தை பாத்தீங்கன்னா சரீரத்துடைய அமைப்புல என்னடாக்குனா மண் இருக்கு. சில பேர் ப்ரூவ் பண்ணுவான், பார்த்தாலே களிமண் மாதிரி தான் இருப்பான். சோ மண் இருக்கு, ரத்தம், தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, நெருப்பு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, நிறைய இடைவெளி இருக்கு. ஹிருதயத்துல இவ்வளவுக்கு மத்தியில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அது என்ன, சிதாகாசம். சிதாகாசம் உள்ளுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு. அதே மாதிரி கபாலம், மண்ட ஓட்டுக்கும் மூளைக்கும் மத்தியில ஒரு இடைவெளி இருக்கு. அப்புறம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு வெளி இருக்கு, அது பரவெளி. இந்த வெளி மாதிரியே உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டு காதுக்குள்ள ஒரு காலி இடம் இருக்கு, அவகாசம். அதான் ஆகாசம். காதுக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, இடைவெளி இருக்கு. நாசிக்குள்ள இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. அப்ப என்னென்ன இருக்கு, வெளியில இருக்கிற 5 பூதங்களும் இந்த உடம்புக்குள்ளயும் இருக்கு. ஒருத்தன் இறந்து போயிட்டா என்னடா ஆறுதுன்னா ஒன்னும் ஆறுது இல்ல. ஆகாசம் ஆகாசத்தோட போயிடுத்து, மண்ணு மண்ணோட போயிடுத்து, தண்ணி தண்ணியோட போயிடுத்து, நெருப்பு நெருப்போட போயிடுத்து. அப்ப என்னன்னா 5 பூதங்கள்ல இருந்து உருவாகி திரண்ட சரீரம் மீண்டும் 5 பூதங்களுக்குள்ள போய் கலந்துறதே ஒழிய எங்க அழிஞ்சுது? இது ஒண்ணு அழியவே இல்லை. அதுல இருந்து இதுவா மாறித்து, இதுல இருந்து அதுவா மாறித்து. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மண்ணெல்லாம் குறைஞ்சு போச்சேன்னு உருளைக்கிழங்கோ தின்னும். ஏன்னா மண்ணுக்கு கீழே விளையிற பொருளை சாப்பிட்டா உடம்புல மண்ணோட குவாலிட்டி ஜாஸ்தி ஆயிடும். அதுக்காக கிழங்குகள் சாப்பிடாதீங்க அப்படின்னா. மண்ணுக்கு கீழே இருக்கிற ஒரு பொருளை நாம சாப்பிட அது நமக்கு மண்ணுக்குள்ள இருந்து நம்ம உடம்புக்குள்ள மண்ணை ஏற்படுத்துறது. கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் வரும், துளியோண்டு வரும் கொஞ்சம்.
சரி, இப்போ 5 பூதங்கள் வேண்டாம், ரமேஷ் வேண்டாம், அப்படி 5 பூதங்கள்ல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு தானே வந்தோம். மண்ணை சேர்த்துக்கிறோம், தண்ணீர் சாப்பிடுறோம், தண்ணி சேர்றது, அப்புறம் காற்று சுவாசிக்கிறோம். பிறகு நம்ம அந்த நெருப்பை உண்டு பண்றதுக்காகத்தான் நம்ம உடம்புக்குள்ள பித்தத்தை கூட்டக்கூடிய பொருள்களை, பித்தம் தானே நெருப்பு, வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் வெளியில இருந்து தான் நம்ம வாங்கி வாங்கி உள்ள சேர்க்கிறோம். வெளியில இருந்து வாங்கி வாங்கி சேர்த்து ஒரு லெவல்ல என்னாச்சு, இனிமே இது முடியாதுன்னு தோணி எடுத்து மறுபடியும் பூமிக்குள்ள போச்சு, மண்ணோட போச்சு, காத்தோட போச்சு, ஆகாசத்தோட போச்சு. இப்ப என்ன நடந்ததுன்னா, இதுல இருந்து அதுக்கு மாறுது, அதுல இருந்து இதுக்கு மாறுது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இங்க இருந்து அங்க, அங்கே இருந்து இங்க, அவ்வளவுதான். குடுக்கல் வாங்கல, அவ்வளவுதான். நம்ம பணத்தை எல்லாம் பேங்க்ல கொண்டு போய் போடுவோம், செக் போட்டு எடுத்துன்னு வருவோம், திரும்பி சம்பளம் எல்லாம் வாங்கி திரும்பி கொண்டு போய் பேங்க்ல போடுவோம், திரும்பி எடுத்துன்னு வருவோம். ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இயக்கம்னு பேரு. இதுல என்ன மாறித்து, என்ன அழிஞ்சுது? ஒண்ணுமே அழியல. அப்போ உடம்புன்னு சொல்றதும் ஒண்ணு என்ன ஆறுது, உருமாற்றம் அடைகிறதே ஒழிய அது ஒண்ணு அழியல, உருமாற்றம் அடைகிறது. ஆச்சா, இது உடம்பு. உயிர் என்னாச்சு, அது அப்படியே போயிருக்கு, திரும்ப அடுத்த உடம்புக்குள்ள போய் உட்கார்ந்து. உயிரும் ஆத்மாவும் தொடர்பு உடையதுன்னு வச்சுட்டு பார்க்கணும். அது ரெண்டும் தனித்தனின்னு பாக்குறது வெவ்வேறு வகையான பிலாசபி ஆங்கிள். அதுக்கு நான் இப்ப போக விரும்பல. இப்ப நீங்க உயிரையும் ஆத்மான்னு அசியூம் பண்ணிட்டு பார்த்தா இந்த உடம்புல இருந்து போட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போக போறது, அவ்வளவுதான். அப்ப அதுவும் அழியல. சோ அப்ப என்னதான் அழிஞ்சது? எதுவுமே அழிய முடியாது. ஏன், எல்லாமே உருமாறிக்கொண்டே போகுமே ஒழிய அழிதல் என்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப அதான் கேட்கலாம், இதற்கு முன்பு நான் எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா? நீயும் இங்குள்ள மன்னவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தார்களா? இனியும் நாம் என்றைக்காவது இல்லாமல் போக போகிறோமா? ஏன், ஆத்மா அழிவில்லாதது, என்னைக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒண்ணும் மாறவே முடியாது. நாம் எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இதில் மரணம் என்பது எங்கிருந்து வந்ததுன்னு, மரணம்னு சொல்றியே, அது எங்கிருந்து வந்து சொல்லு. ஒரு சயின்ஸ் ரிசர்ச், அதுல சயின்டிபிக் ரிசர்ச்ல ஒரு உண்மை சொல்றான். ஒரு ஆராய்ச்சி சாலை இந்த மொட்டா இருக்கிற மொட்டுக்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேமராவால போட்டோ எடுத்துக்கொண்டே வந்தாரு. அப்படி மொட்டா இருக்கிற போது போட்டோ எடுத்த போது ஒரு படம் மட்டும் வித்தியாசமா வந்துடுச்சு. எப்படி, ஒரு மொட்டை போட்டோ எடுத்து பிரிண்ட் கழுவி பார்த்தா அது பூத்த மலரா தெரியுது. இது எங்க நடந்தா, திலாபர் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி சாலையோட பேர் கூட குறிப்பிடுறான். இத ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது போட்டோ எடுக்கிறான், பூக்களை எல்லாம், விதவிதமான பூக்களை. மொட்டா இருக்கும் போது போட்டோ எடுத்துட்டு போட்டோவை கழுவி பார்த்தா அது பூத்து இருக்கு. இப்போ தப்பு எங்க நடந்திருக்க முடியும்? அது மொட்டா இருக்கு. வேற ஒரு பூவை எடுத்துன்னு யாராவது உள்ள வச்சிருக்கலாம், பிலிம்ல எடுத்ததுன்னு. அப்படி இல்லை. ஏன்னா அது மலர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது எப்படி இருக்கோ அதேதான், அது அதனுடைய காப்பி தான் அது. அப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா, அப்ப எப்படி இது நடக்குது அப்படின்னு என்ன சொல்றாங்க, இது மொட்டாக இருக்கிற போதே, இந்த நிலையில் மொட்டாக இருக்கும் போதே சில கால அலைகளுக்கு பிறகு, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அதன் பிறகு அது எப்படி இருக்க முடியுமோ அந்த உருவமும் இதற்குள்ளாகவே இருக்கிறது. பொதுவா நம்ம கண்ணுக்கு அது சிக்கிறது இல்லை. அந்தந்த காலத்துலதான் அதை பார்க்கக்கூடியது சிக்கிறது. இப்ப நீங்க எடுத்துங்க, பெங்களூர்ல இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கண்டிப்பா பாட்டு போட்டுதான் இருப்பா இப்போ. பட் நம்ம காதுக்கு அது கேட்காது. ஏன், அதை ஒலிபரப்புவதற்குரிய ஒரு அலைவரிசையில் அதை மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய செட் இருந்தாதான் அதை கேட்குமே ஒழிய, நார்மலா அவ ஒலிபரப்புற அந்த பாடலை அப்படியே கேட்கறதுக்கு நம்ம காதால முடியாது. அதுக்குன்னு ஒரு ரேடியோ வேணும். அந்த கருவியை வச்சுட்டா கரெக்டா அதை அப்படியே கேட்ச் பண்ணி அந்த பாட்டை அங்க ஒலிபரப்புற போதே வாங்கிடும். அது போல இந்த மலர் மலர்ந்த பிறகு என்ன நிலையில இருக்குமோ, இந்த தளத்தில் மொட்டா இருக்கும் போதே இன்னும் 7 நிலை கணிந்து அது மலர்ந்த நிலை என்னவோ அதுவும் இதிலேயே பதிவாகி இருக்கிறதுன்னா, இதத்தான் கருவில் பதிவாகிறதுன்னா. ஒரு கரு முதல்ல தாய் கர்ப்பத்தில் அப்படி ஃபார்ம் ஆகிற போதே, அந்த டைம் ஆஃப் ஃபார்மேஷன் இட்செல்ஃப், அது உண்டாகிற காலத்திலேயே அதன் சகல கால நிகழ்வுகளும் அதில் பதிவாகிறது. இது நம்மால எடுக்க முடியல, முழுசா கரெக்ட் பண்ண முடியல, ஆனா அங்கங்க உணர முடிகிறது. அப்போ அது உண்டாகிற காலத்திலேயே வேறு தளத்தில் அது எப்படி இருக்குமோ அது முடிவாகி விட்ட காரணத்தால் மறுபடியும் அது அழிந்து மாறி இன்னொன்னா மாறி இந்த செயின் அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கு. அப்ப என்ன, அது அழிவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கான்செப்ட் தான் பகவான் சொல்றார். ஆனா அர்ஜுனன் கேட்கறான், தாத்தாவை கொல்ல போறேனே, எங்க வாத்தியார கொல்ல போறேனே. அது சந்தோஷமா கூட சில பேர் செய்வா, வாத்தியார கொல்றது. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போனா, எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வாத்தியார விட்டு வந்துட்டான். ஹெட்மாஸ்டர் கேட்டார், என்னடா வாத்தியார விட்டு இப்படி வந்துட்டீங்களே,
எக்ஸ்கர்ஷன் போயிட்டு அதுக்குதான் போகணும். அது இவன் சொல்றான், எங்க வாதியாரை நான் கொல்ல வேண்டியிருக்கே, எங்க தாத்தாவை நான் கொல்ல வேண்டியிருக்கே, இவ்வளவு கொல்ல வேண்டியிருக்கேன்னா. இப்ப பாருங்க, கிருஷ்ணன் பேசுறது வேற டியூன், வேற வேவ்லென்த். அர்ஜுனன் பேசுறது வேற வேவ்லென்த். என்ன இப்படி சொல்லட்டுமா? அர்ஜுனன் உருவத்தை பற்றி பேசுகிறார். அர்ஜுனன் உருவத்தை பற்றி பேசுகிறார். கிருஷ்ணன் அருவத்தை பற்றி பேசுகிறார். இன்னும் நம்ம பாஷையில சொல்லிடுவோம், அர்ஜுனன் ஃபார்ம் அதை பத்தியே பேசுறான், கிருஷ்ணன் கண்டென்ட் அதை பத்தியே பேசுறான். ஃபார்ம பத்தியே அர்ஜுனுடைய ஆர்குமெண்ட் போறது, தாத்தா செத்துருவாரு, ஆசிரியர் செத்து போயிடுவாரு, இதான் ஃபார்ம். கிருப்பருங்கிற வடிவம் போயிடும், துரோணருங்கிற வடிவம் போயிடும், பீஷ்மருங்கிற வடிவம் போயிடும். ஆனா பீஷ்மருங்கிற ஆத்மா அழியாது, துரோணர் அப்படிங்கிற ஆத்மா அழியாது. அப்ப கண்ணன் என்ன பேசுறான்? கண்டென்ட்ட பேசுறான். அர்ஜுன் என்ன பேசுறான்? ஃபார்ம் அப்படிங்கறத மட்டுமே பேசுறான். லோ லெவல்ல இருக்கிறவா ஃபார்ம தான் பெருசா எடுத்துடுவா, ஆனா ஹையர் லெவலுக்கு போனவா கண்டென்ட் தான் பெருசா எடுத்துடுவா, இல்லையா? அப்ப கிருஷ்ணன் ஹையர் லெவல்ல பேசுறா, அர்ஜுனன் லோயர் லெவல்ல திங்க் பண்றான். இந்த இடைவெளி இப்ப கொஞ்சம் குறையணும். அவன் லோயர் லெவல்லயே அவனுடைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, ஹையர் லெவல்லயே கிருஷ்ணனுடைய ஆர்குமெண்ட் இருக்கு. இப்ப ரெண்டையும் இப்ப மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாம் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கடல் எடுத்துக்கோ, கடல்ல அலை வருது, ஒரு அலை அடிச்சு அப்படியே சுருண்டு மறுபடியும் அந்த கடலுக்குள்ள போறது, மாறி 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 அலைகள் மறித்து கொண்டே இருக்கின்றன. அலை வருது, செத்து போறது, உள்ள போறது, அலை வருது, எழுந்திருக்கிறது, செத்து போறது, உள்ள போறது. ஆனா ஒண்ணு, அலைகள் மறித்து கொண்டே இருந்தாலும் எப்போதும் அவை கடல் தான். ஏன்? கடல் தானே எழுந்தது, கடல் தானே இறங்குச்சு, கடல் தானே உள்ள போச்சு. அப்ப என்னன்னா, அலைகள் என்ற வடிவத்தில் தோற்றமும் அழிவும் உண்டு, கடல் என்ற நிலையில் அதற்கு எந்த அழிவும் கிடையாது, எப்போதும் அப்படியே இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு பிறவியும் ஒரு அலை, நம்முடைய ஒவ்வொரு பிறவியும் ஒரு அலை. ஆனா எப்போதும் நாம் பிரம்மம் என்ற கடலின் ஓர் அங்கமே, பிரம்மம் என்ற கடலின் ஓர் அங்கம். ஆனால் ஒவ்வொரு பிறவியும் நமக்கு அலை போல. அலை தோன்றி முடிவடைய வாய்ப்பு இருக்கிறது, கடல் அப்படி முடிவடைவதற்கு வாய்ப்பு இல்லை. கடல் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. சோ கடல்ங்கிற நிலையில அழிவில்லைன்னு கிருஷ்ணன் பேசுறான், அலை அப்படிங்கிற நிலையில அழிவு உண்டு என்று அர்ஜுனன் பேசிக்கொண்டிருக்க. இந்த ரெண்டு பேருக்கு இடம் இருக்கிற இடைவெளி, அந்த இடம். இன்னும் கொஞ்சம் மேல போனோம். கிருஷ்ணன் சொல்றார், சார் எல்லா காலத்திலும் நம்ம இருக்க போறோம், எல்லா காலத்திலும் நம்ம இருக்க போறோம். இத கொஞ்சம் வெறும் புக்கை மட்டுமே படிச்சுட்டு சிந்திக்கிறவா என்ன முடிவு பண்ணுவா? எல்லா காலத்திலும் இருப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கான். அவன் பகவான் எல்லா காலத்திலும் இருப்பான். ஐ எம் வெரி சாரி, பகவான் மட்டும் எல்லா காலத்திலும் இருப்பான்னு அர்த்தம் அல்ல, நாம்பளும் எல்லா காலத்திலும் இருப்போம். ஏன்னா நாம்பளும் பகவான் தான். நாம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், இதெல்லாம் கிருஷ்ணனால முடியும், அவர் வேணா எல்லா காலத்திலும் இருக்க முடியும், நாம எப்படி எல்லா காலத்திலும் இருக்க முடியும்? அது கிருஷ்ணால மட்டும்தான் முடியும். இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு கண்ணன் எல்லா காலத்திலும் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இல்ல, நாமளும் தான் எல்லா காலத்திலும் இருக்கிறோம். ஆனா எல்லா காலத்திலும் இருக்கிறோங்கிறத உணர்வதற்கு என்னன்னா ஒரு லெவல் மேல போகணும், ஒரு லெவல் மேல போகணும். எப்படி மேல போகணும்? ரொம்ப ஆப்ஸ்ட்ராக்டான விஷயம். நீங்க யோசிக்கிறீங்க, இதை ஏன் நீ எடுத்துட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறேன்? உபன்யாசம்னா ஜாலியா கதையே கேட்டு இருந்தா போருமா? கொஞ்சம் சிரமமான விஷயங்களை எடுத்து தானே போகணும். குண்டலினி சிரசுக்கு போறதுன்னு சொல்லுவா இந்த தியான பயிற்சியில எல்லாம். எப்படின்னா லோ லெவல்லயே ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுங்க, மூலாதாரம் லோ லெவல்லயே ஆக்டிவிட்டி இருந்தா கீழான விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். குண்டலினி அப்படியே கிளம்பி மேல அப்படியே போய் சிரசுக்கு வந்துட்டு இதுக்கும் மேல 12 அங்குலம் மேல போயிட்டா துரியாதீத்த பெருவழி, உடம்புல இருந்து வெளியே ஏறி உட்காந்துக்கிறது. நம்ம உடம்ப தாண்டி 12 அங்குலம் மேல துரியம், துரியாதீத்தம், அதுக்கு மேல போய் ஏறி உட்காந்துக்கிறது. உச்சில ஏறிட்டுன்னு அர்த்தம், உச்சில ஏறி உட்காந்துக்கிறது. அதுதான் நம்ம சொல்ல சோலை சொல்ற போது அது எலிவேட்டட் சோல் அப்படிங்கிறோம். அவெல்லாம் மேல வந்தாச்சு, பாடிங்கிற கான்சியஸை தாண்டி மேல ஏறி வந்தாச்சு, தனியா உட்கார்ந்துருக்கா. இன்னும் சரியா சொல்றாருந்தா, நாம ஒரு லோ லெவல்லயே டிராவல் பண்றோம். ஞானிகள் அந்த சிரசுக்கு மேல போய் ஒரு உச்சி லெவல்ல மேறி உட்காந்துக்கிறா. வெரி சிம்பிள். என்ன இருந்தாலும் மேல இருக்கிறவா பாக்குற பார்வையும் கீழே இருக்கிறவா பாக்குற பார்வையும் ஒன்னா இருக்குமோ? இப்படி சொல்லட்டுமா? மேல போனவாளுக்கு நிகழ்காலம் ஜாஸ்தி, கீழே இருக்கிறவாளுக்கு நிகழ்காலம் கம்மி. 3 காலம்ங்கிற பகுப்புல இருப்பா. எப்படி? நான் இப்ப பிலாசபி இருந்து ஸ்ட்ரைட் உதாரணத்துக்கு வந்துடுறேன். ஒரு தென்னை மரம், தென்னை மரத்துக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, உச்சில ஏறி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு.
அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கவன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறச்ச மேல இருந்தவர் திடீர்னு மேல இருந்து குரல் கொடுத்தார், உப்பு வண்டி வர்றதுன்னு. உப்பு வண்டி வர்றதுன்னு இவன் இப்படியே பார்த்தான். வளராத, எங்க உப்பு வண்டி வருது அப்படின்னு. இல்ல, உப்பு வண்டி வருது அப்படின்னார். ஏன்? அவர் இங்க இருந்து மேலே இருந்து பாக்குறார், தென்னை மரத்து உச்சில இருந்து பாக்குறவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியும். உப்பு வண்டி வருதுன்னார். வருதுங்கிறது நிகழ்காலம், வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது நிகழ்காலம். இவன் சொன்னா வரல அப்படின்னா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொன்னா, ஆமா உப்பு வண்டி வருதுன்னா. ஆச்சா, உப்பு வண்டி இப்படி கிராஸ் பண்ணிட்டு இங்க கீழே இருந்தவன் சொன்னா உப்பு வண்டி போயிடுத்து அப்படின்னா. மேலேன்னு சொன்னார், உப்பு வண்டி போல. ஏன்? அது போறவர் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாருங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறானே இவனுடைய நிகழ்காலம் கம்மி. இவனுக்கு இறந்த காலம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. மேல போயிட்டான் பாருங்க, அவனுக்கு நிகழ்காலம் இறந்த காலம் என்னாச்சு, எதிர்காலமும் இறந்த காலமும் ஒன்னாயி நிகழ்காலம் ஜாஸ்தியா இருக்கு. இதேதான் எலிவேட்டட் சோல் எல்லாத்துக்கும் எப்போதும் நிகழ்காலமாய் இருக்கிறது. நமக்குத்தான் மரணம் பிறப்பு என்று இறந்த காலம் எதிர்காலம் என்கிற அமைப்பு இருக்கிறது. மேல போன ஆன்மாவுக்கு எப்போதும் நிகழ்காலம். இப்ப கிருஷ்ண மேல போயிட்டா, மேலே இருக்கிறவன் இல்லையா? சோ எல்லாமே நிகழ்காலம். இந்த யுகத்துல அன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போறது, அவன் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்? உச்சியில இருக்கிறான். நமக்கு தான் கொஞ்சம் இந்த பிறவில என்னங்கிறதா அதுவே முழுசா ஞாபகத்துல இல்ல. சில சமயம் டாக்டர் கேட்பார், என்ன வயிற்று வலிக்கிற, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டார், ஆருக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனையோ வீட்டுல போய் என்னென்னமோ சாப்பிட்டேன், ஞாபகம் இல்லை. சரி, போன தடவை வந்த போது ஒரு மருந்து எழுதி கொடுத்தேன் இல்லையா, ஆமா, அது என்ன மருந்து சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும், ஆருக்கு ஞாபகம் இருக்கு. நமக்கு வயிற்று வலியும் ஞாபகம் இல்ல, உணவும் ஞாபகம் இல்ல, மருந்து ஞாபகம் இல்ல இல்லையா? நிகழ்காலமே நமக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா மிக உயர்ந்தவர்கள் எப்படி அப்படின்னா எல்லாமே நிகழ்காலம். இப்போ இந்த கான்செப்ட தான் இந்த 12வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான். இதற்கு முன்பு நான் எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா, எனக்கு எல்லாமே நிகழ்காலம் தான், எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாமே எனக்கு நிகழ்காலம், எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா. அப்ப இன்னொன்னு, நான் வேடிக்கை பார்த்த போது நீ இருந்த, நீ அர்ஜுனனா இல்ல, யாராவோ இருந்திருப்ப, நீ வேற ஒரு பேர்ல இருந்திருப்ப, வேற ஒரு ஃபார்ம்ல இருந்திருப்ப, வேற ஒரு குடும்பத்துல இருந்திருப்ப, யாராவோ இருந்திருப்ப. ஆனா நீ இருந்த, நானும் இருந்தேன். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பெயர்களோட உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறோம், ஆனா இருந்து கொண்டே இருக்கிறோம். நீ மட்டும் இல்ல, இங்குள்ள எல்லா மன்னவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தவர்களா? எல்லாரும் இருந்திருக்கிறார்கள். நாம் என்றைக்கு இல்லாமல் போக போகிறோம், என்னைக்கு நாம இல்லாம போக போறோம் யோசினா. இந்த ஆத்மா அழிவில்லாதது, எட்டர்னல் பெர்மனன்சி, இது அழிவற்றதா என்றைக்கும் இருத்தல் அப்படிங்கிற கான்செப்ட இந்த இடத்துல பகவான் வெளிப்படுத்துகிறான். ஆத்மா மட்டும் இல்ல, அதே போலதான் எல்லாமே. நான் சொன்னேன் இல்லையா, உடம்பு கூட அழியறது இல்ல, உருமாறுவது, 5 பூதங்கள் வந்து மாறி வருது அப்படின்னு. இந்த கான்செப்ட் தான் இந்த கீதோபதேசம் ஒரு கேலண்டர் போட்டான், வீடுகள் எல்லாம் மாற்றி வச்சிருப்பா. கீதோபதேசம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, என்ன நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு, இன்று உன்னுடையதாய் இருப்பது நாளை இன்னொருவருடையதாக மாறும் அப்படின்னு நல்ல மெத்தட்ல அந்த கீதோபதேசம் வந்தது. இதை 6 போட்டு கொடுத்தா தெரியுமா? 36% வட்டி கிடைக்கும்னு ஒரு கம்பெனில எங்க ஊர்ல டெபாசிட் பண்ண எல்லாரும், அவதான் அந்த கேலண்டரை முதல்ல போட்டு கொடுத்தா. அந்த கம்பெனி போயிடுத்து, யாரும் கேட்க முடியல, ஏன்னா அதுல எழுதி கொடுத்துட்டான், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அதை விட அடுத்த கொஸ்டின் தான் ரொம்ப, என்ன நீ கொண்டு வந்தாய் திரும்ப கொண்டு போ. அதை விட அடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் டாப், என்ன, எது உன்னுடையதோ நாளை அது இன்னொருவருடையதாக மாறுவது என்பது இயற்கையின் நியதி. கீதையை இந்த அளவுக்கு வேற யாரும் யூஸ் பண்ணதே கிடையாது. அவன் பேர்ல இருந்ததெல்லாம் இப்ப அவன் பேருக்கு மாறிடுச்சு இல்லையா? என்ன நீ கொண்டு வந்தாய் கொண்டு போவதற்கு. இந்த உருமாற்றம் என்பது தவிர்க்க முடியாது, ஆனால் அது அழிவு அல்ல, என்றைக்கும் அழிவு நிகழ்வது இல்லை. இந்த 3 விஷயத்தை தான் இந்த 12வது ஸ்லோகத்துல பகவான் புலப்படுத்தி காட்டுகிறார். இது முடிந்ததுக்கு பிறகு ஆன்மாவை பற்றி, ஆன்மாவின் இயல்புகளை பற்றி அடுத்த 13வது ஸ்லோகத்துல சொல்றார்.
உடலில் ஆன்மா இருக்கிறது. அதற்கு பருவங்கள் உண்டு. குழந்தை, இளமை, முதுமை. ஒரு உடம்பை விட்டு பிறந்த பிறகு இன்னொரு உடம்பு அதற்கு கிடைக்கிறது. இதை நினைத்து உண்மையான நல்ல வீரன் ஒருபோதும் கலங்க மாட்டான். ஆத்மா சரீரம் மாறி சரீரம் புகுந்து கொண்டே இருக்கிற ஒரு பேர் உண்மையை இந்த இடத்துல இறைவன் புலப்படுத்துகிறான். நமக்கு எத்தனையோ ஸ்டேஜ் இருக்கு. நீ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும். நீங்க யார் வீட்டுக்காவது கல்யாணத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, போகலன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு போனா ஒரு ஆபத்துல சிக்கிக்குவேன். தெரியுமா என்னன்னு? இந்த கல்யாண ஆல்பத்தை கையில கொடுப்பான். இந்த கல்யாண ஆல்பம் ஒரு காட்ரேஜ் பீரோ சைஸுக்கு இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஒருத்தர், பிடிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி திறந்து அப்படி அந்த பக்கமா கொடுத்தா அந்த பக்கம் ஒருத்தர் வாங்கிக்கணும். அது பெரிய சிக்கல் என்னன்னா, நாம அந்த கல்யாணத்துக்கு போகாத போது அந்த போட்டோ ஆல்பத்தை கையில கொடுத்து வரிசையா நமக்கு அதை விவரிக்கிறதுக்கு ஒரு நண்டு சிண்டு பக்கத்துல நெச்சிருவா. நாம எப்பேற்பட்ட ஆளு, ஒரு 3 பக்கத்தை கொத்தா திருப்புவோம். நமக்கு அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சைக்காலஜி என்னன்னா, நம்ம மூஞ்சி இல்லாத எந்த போட்டோவும் நமக்கு இனிக்க போறதே கிடையாது. நம்ம மூஞ்சி இருந்தா திருப்பி திருப்பி பார்ப்போம். நம்ம மூஞ்சி இல்லைன்னா நம்ம எந்த ஆல்பத்தை ரசிச்சு பார்க்க போறோம்? நாம என்ன பண்ணுவோம்? அது பாருங்க, அப்படி எடுக்கும் போதே ஒரு 3 பக்கத்தை கொத்தா அப்படி நகர்த்துவோம். அந்த குட்டி பிசாசு நிக்கிறது பாரு, எங்க அத்தை நிக்கிற இப்படி திருப்பி மறுபடியும் திருப்பி அது காமிச்சு, இது என் ஃப்ரெண்டு, இது என் கூட படிக்கிறாரு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்க. இந்த போட்டோ அதை விட இப்ப வீடியோ விசிடியும் வேற வந்துட்டு, அது வேற 3 மணி நேரம் அந்த கல்யாணத்துக்கு போகாதே முழுக்க ஓட்டி நீ பாத்துட்டு போ. கல்யாணத்துலயாவது எழுந்து போலாம், இல்ல எழுந்தும் போக முடியாது. அது போட்டோ ஆல்பத்தை பாக்குறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இன்னொருத்தர காட்டுறது, பார்க்க சொல்றது. இன்னொரு இடத்துக்கு வர ஒரு சின்ன பீடிகை போட்டார், அவ்வளவுதான். சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னேன், நம்ம மூஞ்சிய பாக்குறது உலகத்துல சுவாரஸ்யம்னு. உலகத்திலேயே போட்டோ நம்ம மூஞ்சிய பாத்துக்கிறது தான் சுவாரஸ்யம். நாமளே என்ன பண்ணுவோம், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு திடீர்னு என்ன பண்ணுவோம், பழைய எல்லாம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சு பழைய போட்டோ எல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நாம குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, ஒரு நாள் குழந்தைகளை கூப்பிட்டு கூட காட்டுவோம், இங்க வா நீ இன்னைக்கு இந்த ஆட்டம் ஆடுற, சின்ன வயசுல எப்படி இருந்த பத்தியா அப்படி. அது கேட்கும், நானா அது இந்த படத்தை வெளியிலேயே காட்டாது குழந்தைகள் சொல்லிட்டு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம பழைய படங்களை வரிசையா எடுத்து வச்சு நம்ம பாக்குறச்சு ஒரு ஆச்சரியமா இருக்கும். 10 மாத குழந்தைய அப்படி கவுத்து போட்டு தலையை நிமித்தி ஒரு போட்டோ எடுக்கிறது பழைய பழக்கம். எல்லா வீடுகளையும் எடுத்து வச்சிருப்பா. அந்த குழந்தைய இப்படி டேபிள்ல படுக்க போட்டு தலையை இப்படி திருப்ப வச்சு ஒரு 10 மாசத்துல அதுக்கு ஒரு பென்டகன் டாலர் ஒண்ணு போட்டு விட்டு அந்த குழந்தைக்கு, அதுக்கு கருப்பு ஒரு பொட்டு வச்சு, அப்புறம் இங்க வேற ஒரு பொட்டு, திருஷ்டி போட்டான். திருஷ்டி போட்டே குழந்தையா பிறந்திருக்கு, அதுக்கு ஒரு திருஷ்டி போட்டு இந்த இடத்துல அப்படி வச்சு விட்டு, இந்த இடத்துல அதுக்கு அதை வச்சு விட்டு அதை இப்படி திருப்பி அது போட்டோ எடுத்திருப்பா. 10 மாதம் எழுதி வச்சிருப்பா குறிப்பெல்லாம். சில அப்பா அம்மா அந்த ஆசாசியா குழந்தைகளுக்கு எல்லா ஸ்டேஜும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்திருப்பா. 10 மாசம். அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறச்சு, காது குத்துறச்சு, அந்த மாமா மடியில உட்காந்து ஏன்னு அழுதுன்னு ஒரு படம் இருக்கும். தலையெல்லாம் சந்தனத்தை அப்பி மொட்டை அடிச்சு அழுதுன்னு விகாரமா ஒரு உருவத்தோட 5 வயசுல 10 வயசுல 15 வயசுல வரிசையா இருக்கும் போட்டோ. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த போட்டோ ஆல்பத்தை பார்த்தா இப்போ நமக்கு ஒரு 50 வயசு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய 10 மாசத்துல இருந்து பார்த்தா நாம இல்ல யாரு? அது ஏதோ ஒரு 10 மாசத்து குழந்தை, இது ஒரு 10 வயசு பையன், அது ஒரு 20 வயசு இளைஞன், அது ஒரு 30 வயசு கல்யாணம் ஆன பரிதாபகரமான ஒரு மனுஷன், 40 வயசுல புள்ளக்குட்டி பெற்று ரொம்ப அவசரப்பட்டு ஹவுஸ் லோன் கட்ட முடியாம கட்டின்னு இருக்கிற ஒரு மகா பாவி. இப்போ முகம் ஒரு மாதிரி இருக்கும், தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், தலைமுடி ஒரு மாதிரி இருக்கும், பல்லு ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு. இதுல நிஜமான நான் யாரு? நிஜமான நான் யாரு? 10 வயசு குழந்தை நானா? 10 வயசு பையன் நானா? 20 வயசு இளைஞன் நானா? நீங்க இதுல எல்லாம் மாறி இருக்கு, எல்லாமே மாறிக்கொண்டே போயிருக்கு. மாறுதல்னா என்ன? நம்ம பாஷைப்படி அது மரணம் தானே. 10 வயசு செத்து போயிடுது, 20 வயசு செத்து போயிடுது, 30 வயசு இறந்து போயிடுது. அப்ப அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த காலகட்டத்து தோற்றம் இறந்து போயிட்டது. இத ஒரு புலவன் பாடினா பாருங்க, என்னன்னா, ஏண்டா ஆறான்னு இறந்துட்டா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறியே, டெய்லி நீ சாகுறியே, அதுக்கு அழுதது இல்லையா? நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன?
நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன. டெய்லி வி ஆர் டைங். தினம் தான் சாகிறோம். நம்ம டெய்லி அழுதுட்டு இருக்கோமா என்ன? நேத்துக்கு என் தள்ள 4 முடி கொட்டி போச்சு, நேத்துக்கு நான் இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இல்ல. அது என்னன்னா ஸ்லோவா நடக்கிறதா நமக்கு தெரியுது. எந்த விஷயம் சடனா நடந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்லோவா நடந்ததால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும், அப்படி தேத்திட்டோம் நம்ம மனசு. ஆனா ஆல்பத்தை எடுத்து வச்சு பாக்குற போது 10 வயசு, 20 வயசு, 30 வயசு. இப்ப இருக்கிற ஒரு நல்ல கவிஞர், என்னுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான், நல்ல கவிஞர், உங்களுக்கு தெரியும், புதிய கவிதைகள்லாம் எழுதுறவர். அவர் இந்த கான்செப்ட், இந்த கீதை, இந்த இடத்த படிச்சுட்டு அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த கான்செப்ட் வச்சு ஒரு புது கவிதை எழுதுறார். என்ன? புகைப்பட ஆல்பத்தில் நாம் பார்ப்பவை நம்முடைய பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். புகைப்பட ஆல்பத்தில் நாம் பார்ப்பவை பழைய படங்கள் அல்ல, அவை பழைய பிணங்கள். 10 வயசு போயிடுத்து, 20 வயசு போயிடுத்து, 30 வயசு போயிடுத்து, 40 வயசு போயிடுத்து, 50 வயசு போயிடுத்து. அப்ப என்னாச்சு? எல்லாம் போச்சு. இப்ப ஒவ்வொன்றும் நடந்திருக்கு இல்லையா? இத்தனை உருமாற்றம் நடந்திருக்க, நீ எதுக்காக வருத்தப்பட்டியா? இதெல்லாம் அழிவு இல்லையா? ஒவ்வொரு செல்லாம் சாகலையா? உடம்புல எத்தனை கோடி செல் பிறந்து எத்தனை கோடி செல் இறந்து போச்சு. நம்ம டெய்லி அழுதுட்டு இருக்கோமா? இத்தனை செல் பிறந்து இத்தனை செல் செத்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்கோமா? இல்ல. இந்த செல்லின் மரணம் எப்படி நம்மை பாதிப்பது இல்லையோ, அப்படி நம்முடைய மரணம் உலகத்தின் இயக்கத்தை பாதிப்பது. நீங்க உலகத்தை ஒரு விராட புருஷன் எடுத்துக்கோ. நம்ம உடம்புல எத்தனை செல்லு செத்து போறதோ, அழியறதோ, திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறதோ, அது மாதிரி இந்த உலகம் முழுக்க ஒரே விராட புருஷனை எடுத்துக்கொண்டா அதுல எத்தனை உயிர் பிறந்து எத்தனை உயிர் இறந்து போகுது. செல் இறந்து பிறக்கிற போது நீங்களும் நானும் வருத்தப்படலைன்னா, நாம் பிறந்து இறக்கிற போது விராட புருஷன் வருத்தப்பட முடியாது. அது இயற்கை. இது மரணம் என்பதே கிடையாது. உருமாற்றம், ஒன்று இன்னொன்றாக மாறுவது என்பது தவிர்க்க முடியாதது. இந்த உன்னதமான பிலாசபியை தான் இப்ப இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமா சொல்றான். எப்படி? உடலில் ஆன்மா இருக்கிறதப்பா, இதற்கு குழந்தை பருவம், பிறகு இளமை பருவம், பிறகு முதுமை, அனைத்தும் உண்டு. உடலுக்கு விளவு உண்டு, ஆனா ஆத்மா கிடையாது. அது போல ஒரு உடம்பை விட்டு அது புறப்பட்ட உடனே இன்னொரு உடம்பு அதற்கு கிடைத்து விடுகிறது. நல்ல வீரன் இதில் ஒருபோதும் கலங்க மாட்டான். உண்மையான வீரன் இப்படி ஏற்படுகிற ஒரு நிகழ்வுக்காக என்றைக்காவது வருந்துவானா என்றால் ஒருபோதும் அவன் வருந்த மாட்டான். அப்புறம் எது இல்லாததோ அது உண்மை ஆகாது, எது உள்ளதோ அது இல்லாததாகாது. உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள். பாருங்க, எது இல்லாததோ அது உண்மையாகாது. இல்லாத ஒண்ணு உண்மையா இருக்கவே முடியாது. எது இன்றைக்கு உள்ளதோ அது ஒருபோதும் இல்லாததாக ஆகாது. உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள். இந்த 3 வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். எது நித்தியமானது? நித்தியமான வஸ்துங்கிறது என்ன? எந்த விஷயம் 2 இல்லைக்கு மத்தியில சிக்கி இருக்கோ அதை நீங்க என்னைக்குமே உண்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப சொல்லுங்களேன், நேத்திக்கு ரிசல்ட் வந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன், இந்த இடத்த எடுத்துங்கோ. அப்ப இப்ப இல்ல. ரொம்ப ஜாலியா இருந்தேன், அப்ப இப்ப ஜாலியா இல்ல. ரிசல்ட் வந்துடுத்து நான் ஜாலியா இருந்தேன், அப்ப ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியும் ஜாலியா இல்ல. அந்த ஜாலிங்கிற சுகம் எப்ப வந்தது? நடுவுல வந்தது. அது 2 இல்லைக்கு மத்தியில இருக்கு. என்ன 2 இல்லைக்கு? ரிசல்ட் வருவதற்கு முன்பும் ஜாலி இல்லை, ரிசல்ட் வந்து எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிய பிறகும் ஜாலி இல்லை. நடுவில் வந்தது, நடுவில் போனது. சுகம் நடுவில் வந்து நடுவில் போகிறது, துக்கமும் நடுவில் வந்து நடுவில் போகிறது. எனவே சுகமும் நித்தியமான வஸ்து அல்ல, துக்கமும் நித்தியமான வஸ்து அல்ல. இந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆன்மா மட்டுமே நித்தியமான வஸ்துவே ஒழிய அவையெல்லாம் வந்து போகிறது. சரி, இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். நான் மெட்ராஸ்ல இருந்து புறப்பட்டேன், பெங்களூர் வரேன். நான் மெட்ராஸ்ல இருந்து புறப்படுற போது நான் ஜோலார்பேட்டையில ட்ரெயின் நிக்கிறது, காட்பாடியில ட்ரெயின் நிக்கிறது, பிறகு என்ன பங்காரப்பேட்டை நிக்கிறது, பிறகு பெங்களூர்ல நிக்கிறது. பெங்களூர்ல நிக்கலன்னா ஆபத்து, நிக்கிறது. இப்ப நான் சொல்ற போது என்ன சொல்றது? நான் என்னுடைய ட்ரெயின் பங்காரப்பேட்டில நின்னுத்து, என்னுடைய ட்ரெயின் ஜோலார்பேட்ல நின்னுத்து, என்னுடைய ட்ரெயின் காட்பாடியில நின்னுத்து. இதானே கரெக்ட்? நான் ஜோலார்பேட்டையா இருந்தேன், நான் பங்காரப்பேட்டையா இருந்தேன், நான் பெங்களூரா இப்ப இருக்கிறேன், சொல்ல முடியுமா? இல்ல. இதெல்லாம் ஸ்டேஷன்ஸ், நின்னு பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, நான் குழந்தையா இருந்தேன், நான் வாலிபனா இருந்தேன், நான் அப்படி சொல்றோம், ஆனா உண்மை அல்ல.
இந்த பயணத்தில் ஜோலார்பேட்டை எப்படி வந்ததோ அப்படி குழந்தைன்னு ஒண்ணு வந்தது. இந்த பயணத்தில் பங்காருப்பேட்டை எப்படி வந்ததோ அப்படி ஒரு வாலிபம் அப்படிங்கிற ஒண்ணு வந்தது. முதுமை என்ற ஒன்று எப்படி வந்ததோ அப்படி பெங்களூர் என்ற ஒன்று வந்தது இல்லையா? சோ இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிற நான் சத்தியமானது, ஆனால் வந்து போகிற ஊர்கள் சத்தியமானவை அல்ல. அதுபோல் இந்த நிகழ்வுகள் நிலையானவை அல்ல. இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆத்மா மட்டுமே சத்தியமானது. சரி, இப்போ எது சத்தியமானதோ அதை பத்தி தான் கவலைப்படணுமே ஒழிய சத்தியமற்ற ஒன்று, நிலையற்ற வஸ்து, அது குறித்து எப்படி கவலைப்பட முடியும்? அதை இப்ப கேட்கிறான் பாருங்க 16வது. எது இல்லாததோ அது உண்மையாகாது. சுகமும் உண்மை இல்லை, துக்கமும் உண்மை இல்லை, சம்பவங்கள்லாம் உண்மை இல்லை. இவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மா மட்டுமே உண்மையானதாக இருக்கிறது. எது உள்ளதோ அது இல்லாததும் ஆக முடியாது. உனக்கு சுகம் அப்ப இருந்தது, இப்ப இல்ல. இப்ப இல்லாதது அப்ப இருந்ததும் உண்மை இல்லை. ஆனா இல்லாம போயிடுத்து, இல்லாம போகக்கூடியதானே, அது நிலைத்தது அல்ல, தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். உண்மையை அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள். இரண்டு இல்லைகளுக்கிடையே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு இல்லைகளுக்கிடையே இருக்கிற இருப்பு ஒரு இருப்பாகவே ஆக முடியாது. அதை ஒருபோதும் நாம் நிஜம் என்று முழுமை என்று நம்பிவிடக் கூடாது. அதுதான் இந்த 16வது ஸ்லோகத்துல குறிப்பிடுகிறார். அப்புறம் இன்னும் பறந்து நிற்கிற ஒரு பெரிய நிலைய 17வது. இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள். அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது. பரபிரம்மத்தினுடைய இயல்புகளை, ஜீவாத்மா இயல்பை முதல்ல சொன்னா, அடுத்தது பரமாத்மாவுடைய இயல்பை சொல்லி அது ரெண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறத விளக்க போறான். இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள், அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிப்போம். இந்த ஒடுக்கத்தூர் மடம் ஒரு கட்டடம், இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு சுவர் இருக்கு. 4 பக்கம் சுவர் எழுப்பி இருக்கிறார்கள். இத ரூம்னு சொல்றோம், இல்ல ஹால்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த சுவர் தான் ரூமா? இந்த சுவர் தான் ரூமா? இல்ல உள்ள காலி இடம் இருக்கு அதுதான் ரூமா? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல ரூம்னா ஸ்பேஸ் தான் அர்த்தம் வரும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது there is a room for it, அது சொல்றதுக்கு அதுல இடம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரூம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்ப ரூம்ங்கிறது இத ஒரு விலை கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் சுவரை வாங்குறாரா காலி இடத்த வாங்குறாரா? பிளாட்ங்கிற பிரின்சிபிள் என்ன? எல்லாரும் காலி இடத்த தான் வாங்குறா. ஏன் உள்ளுக்குள்ள அவ புழங்கிக்கிறதுக்கு ஒரு இடத்த வாங்கிக்கிறா இல்லையா? இப்பதான் மனுஷனுக்கு ஞானமே பிறந்திருக்கு. என்னன்னா இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது, காலி இடத்துல புழங்கிட்டு திரும்பி போக வேண்டிய ஆளு, அதுக்கு வேணா கொஞ்சம் காசு கொடுக்கலாமே ஒழிய வேற எதையும் நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான திங்கிங்கே இப்பதான் வந்திருக்கு. உள்ளுக்குள்ள இந்த காலி இடம் இருக்கு இல்லையா? ஆமா, ஒண்ணு மறந்துடக்கூடாது. இந்த காலி இடம் காலி இடமா இருக்கிறதால தான் இதுல எதை வேணாலும் உள்ள வைக்க முடியாது. இப்ப யோசிச்சுங்க, எல்லாவற்றின் இருப்புக்கும் காரணம் இந்த இல்லாமையே இல்லையா? இங்க ஓப்பனா இருக்கிறதால தான் இந்த பில்டிங்கை கட்டி இவ்வளவு பேர் உள்ள வந்து உட்கார முடியாது. இப்ப இந்த சவுரும் பக்கம் பக்கமா இருந்தா யாராவது உட்கார முடியுமா? அந்த சவுரும் இந்த சவுரும் பக்கம் பக்கமா இருந்தா உட்கார முடியுமா? முடியாது. இப்ப பாருங்க, இவ்வளவு காலி இடம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டதாலதான் இவ்வளவு பேர் இதை புழங்கி போக முடியாது. இந்த மேஜை இருக்கு, டேபிள் இருக்கு, இதெல்லாம் வரும் போகும். இந்த காலி இடம் அப்படிங்கிறது எப்பவாவது இல்லாம போகுமா? இல்லாம போய் திடீர்னு எப்பவாவது வருமா? வராது. அப்ப என்னன்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற காலி இடம் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இத வச்சுதான் ஆஸ்திகமும் நாஸ்திகமும் ஒரே புள்ளியில் சந்திக்கிறதுன்னா என்ன? இந்த மாதிரி காலியா இருக்கிற வெற்றிடத்தை, ஆகாசத்தை பிரம்மத்தின் இருப்பு என்று ஆஸ்திகம் சொன்னது. இந்த இல்லாமை, காலி இடம் தானே, ஒண்ணு இல்ல, இந்த இல்லாமையினால் எதுவும் இல்லை என்று நாஸ்திகம் சொன்னது. சோ அவள் இருக்கிற இல்லாமையை மட்டும் அவங்க பிடித்துக் கொண்டார்கள். இந்த இல்லாமையில் எல்லாமே இருக்கிறது என்பதை ஆஸ்திகர்கள் பிடித்துக் கொண்டார்கள். சோ பெரிய பிலசாபிக்கலா அவளுக்கு சரண் நடக்கிறது அசட்டத்தனம். இது காலியாய் இருக்கிறது, இல்லாமைதான் இருப்புக்கே காரணமாக இருக்கிறது.
இந்த வெற்றிடம், காலியிடம், இல்லாமை, இந்த இல்லாமையில் எல்லாமே இருப்புக்குரிய தன்மையை பெற்று விடுகிறது. அப்போ இந்த இல்லாமைய யாராவது அழிக்க முடியுமா? இந்த வெற்றிடத்தை யாராவது அழிக்க முடியுமா? இதை இல்லாம ஆக்க முடியுமா? அவன் ஏற்கனவே எதுவுமே இல்லாததானே. வெற்றிடத்தை யாரும் தோற்றுவிக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு ஸ்பேஸ் போய்கிட்டே இருக்கு சார், போய்கிட்டே இருக்கு சார், எண்ட்லெஸ். இத நீங்க எல்லையற்ற வார்த்தையை நான் சொல்றதே சிறுபுள்ளத்தனம். எல்லை அற்றன்னு சொல்லும் போதே ஒரு எல்லையை நான் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லையற்றன்னு புரிய வைக்கிறதுக்கே எல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அந்த எல்லையற்ற பெருவெளி என்பதுதானே பரபிரம்மம். அததான் சொல்ல பாருங்க. இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாது. அது என்னைக்கும் தோன்றியதும் இல்ல, அது மறைந்ததும் அல்ல, அது ஆற அழிக்கவே முடியாது. அந்த இல்லாமைதான் எல்லா இருப்புக்கும் காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்து கொள், நீ நல்லா இதை புரிஞ்சுக்கோ. அது தீங்கற்றது, அதனை அழிக்க யாராலும் முடியாது, அதை யாராலும் எந்த காலத்திலும் சேதிக்க முடியாது, அழிக்க முடியாது. எப்படி இந்த பொருள் இப்படி எல்லையற்றதாய் விரிந்திருக்கிறதோ அது போன்ற எல்லையற்ற ஒன்றுதான் ஆத்மாவாய் உனக்குள்ளும் ஒளிந்திருக்கிறது. இது பரமாத்மாவாய் எல்லாவற்றையும் தன்னுள் வைத்ததாக வெளியில் நிற்கிறது. அதுவே உன்னுள் ஜீவாத்மாவாக உள்ளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கோணம். அப்புறம் இதுல ஸ்ட்ரைட் மீனிங் பார்க்க கூடாது, அத இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும். புத்தர் ஞானம் அடையிறார். ஞானம் அடைஞ்ச உடனே அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டான், நீங்க ஞானம் அடைஞ்சீங்களே என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஞானம் அடைஞ்சீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு. புத்தர் சொன்னார், எதுவுமே கிடைக்கல, சிலதை நான் இழந்துட்டேன், இது வேஸ்ட். நான் ஞானம்னு ஒண்ணு அடைஞ்சா ஏதாவது கிடைச்சிருக்க வேண்டாமா? அப்ப புத்தர் சொன்னார், இல்ல, தேவையில்லாத பல விஷயம் என்கிட்ட இருந்ததே, அதெல்லாம் இழந்துட்டேன். இதை இழந்துட்டதுதான் நான் ஞானம் அடைந்ததற்கான அடையாளம்னு. இப்ப நாம ஞானம் அடைகிறதுனா என்ன? நாம எல்லாருமே ஒரு கனவுல இருக்கிறோம். இந்த என்டையர் லைஃப் இருக்கு இல்லையா, இது ஒரு கனவு. இந்த கனவுல நாம உள்ளுக்குள்ள பயந்து கொண்டு, இல்ல துக்கப்பட்டு கொண்டு, சந்தோஷப்பட்டு கொண்டு, எல்லாம் கனவுக்குள்ள நடக்கிற மாதிரி நடக்கிறது. இப்ப சில பேர் கனவு காணவா சொல்லுவா, புலி துரத்துற மாதிரி கனவு கண்டேன். நம்மால் விவரமா கேட்பான், அது வெள்ளை புலியா? அவனை என்ன துரத்துன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அது காட்டு புலியா சிறுத்தை புலியா அப்படின்னா, அது சர்க்கஸ் புலி போடா அப்படின்ட்டான். சொல்வா, நீங்க புலியை துரத்துற மாதிரி கனவு கண்டவனுக்கு திடீர்னு முழிப்பு தட்டுற போது பார்த்தா பிபி எகிரி இருக்கும். அது துரத்தி ஓடி வர மாதிரி ஓடி உடம்பெல்லாம் வேத்து, கைகாலெல்லாம் நடுங்கி எல்லாம் நடந்திருக்கும். நிஜமா புலி இல்ல அங்க, ஆனா அவனை துரத்தி இருக்கு. அந்த நேரத்து அனுபவம் உண்மையா பொய்யா? உடம்புல சில விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு. சரி, அல்லது வெளியில வரணும்னா அவன் என்ன முழிச்சுக்கணும். முழிச்சுட்டா என்ன, புலியெல்லாம் வரட்ட வேண்டாம். இல்ல, புலி வரட்டுமா? கனவுல வந்த புலி யாராவது வரட்டுவாளா? புடிச்சு கொண்டு போய் ஜூல எல்லாம் விட்டு வருவாளா? இல்ல. கனவுல வந்த புலியை நீங்க விரட்டணும்னா ஒரே வழி என்னன்னா, கனவுல இருந்து முழிச்சுக்கணும். அது மாதிரி இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா குழப்பங்களும், சுகம் துக்கம் எல்லாமே ஒரு கனவு. நம்ம என்னன்னா எதையும் அடைய வேண்டாம், விழிச்சுட்டா போறோம். இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு உண்மையான உணர்வோட விழிச்சுட்டோம்னு வச்சுங்க. அதன் பிறகு என்ன, ஒண்ணுமே நடக்க வேண்டாம். இப்ப நம்ம அடையிறோமா இழக்கிறோமா? இதெல்லாம் கனவுக்குள்ள மாட்டின்னு கஷ்டப்பட்டோம், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் கிடையாது, ஒரு விழிப்பு தட்டியாச்சு, எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அதைத்தான் புத்தர் சொன்னார், நான் ஞானம் அடைந்தேன் என்பதில் எதையும் அடையவில்லை, தேவையற்ற பல விஷயங்கள் அதை இழந்து விட்டேன். இழந்த உடனே என்ன, அது ஞானம் ஆயிடுச்சு. அந்த கனவுல இருந்து விழிக்கிறது தான். கனவுலயே சிக்கியிருக்க என்னன்னா மேல 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 துக்கம், மேல 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 துக்கம். எனக்கு பாரதியார் பாட்டுல, பாரதி இந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூ சண்டை போடுறாரு, அவரால் தாங்க முடியல. நிற்பதுவே நடப்பதுவேன்னு ஒரு பாட்டு, அது சினிமா பாட்டுல பாரதி பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே. அவன் கேட்கறான், இதெல்லாம் கனவுங்கிறாரு. சங்கரர் சொல்றாரு, அத்வைதத்தெல்லாம் கனவுன்னு சொல்றாரு. இவையெல்லாம் காட்சி பிழைதானோ. அருமையான கவிதை வரி பாரதி, காட்சி பிழைதானோ. இதெல்லாம் எப்படி தப்பா இருக்க முடியும்? சோலை, மலர், வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி கனவா இருக்க முடியும்? பாரதி கோவப்படுறான் நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டுல. ஆனா கடைசியா ஒத்துக்கிறான், அத்வைதான் பாரதி ஒத்துக்கிறான், அதெல்லாம் உண்மைதான். எனக்கு அந்த நடுவுல ஒரு கோபம் வருதெல்லாம் எப்படி கனவா இருக்க முடியும் அப்படின்னு நல்ல டீப்பா யோசிச்சாதான் இந்த கனவுல சிக்கிக்கிறவா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற உண்மை புரியும். ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி. லண்டன்ல தேம்ஸ் நதி ஓடுறது. அந்த நதிக்கரை ஓரமா சிமெண்ட்லயே அப்படியே இந்த பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பான், அந்த நதிக்கரை பார்டர்லயே இருக்கும். அங்க போன பார்த்தவாள் தெரியும். ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தான், அதுல அந்த பெஞ்ச்ல படுத்திருந்தான். இப்படி படுத்திருக்கச்சு திடீர்னு ஒரு கார் நின்னுச்சு. அந்த கார்ல இருந்து ஒரு அழகான ஒரு இளம் பெண் இறங்கினா. இவன் என்ன நினைச்சாலும் தெரியல,
இந்த பிச்சைக்காரன்னு, நீ வா, why don't you give me company, வா, அழைச்சுன்னு போற. நல்ல ஹோட்டல் கூட்டின்னு போற, நீ வீட்டுக்கு கூட்டின்னு போற. கூட்டின்னு போய் முதல்ல நீ குளிச்சா, நல்ல ட்ரெஸ் கொடுத்தா, ட்ரெஸ் போட்டுட்டா, எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு, சாப்பிடு, நீ சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கும், சாப்பிடு, உட்காந்து சாப்பிடுற. எல்லாம் அருமையா எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த அழகான அந்த பெட்ரூம் ஆக்ஷன் போய் அந்த கட்டில படுத்துக்கோ அப்படிங்கிற. அவன் படுத்துக்கிறான். படுத்ததுக்கு அப்புறம் சொல்றா, நீ மட்டும் படுத்தா எப்படி, கொஞ்சம் தள்ளி படு, நானும் படுக்கணும் அப்படின்னா. தள்ளி படுத்தான், தொபீர்னு நதியில விழுந்து செத்து போயிட்டான். அந்த படுத்த போது கனவு ஆரம்பமாச்சா? கனவுல அவ கார்ல வந்தாளா? கனவுல வீட்டுக்கு அழைச்சுன்னு போனாளா? அங்க தள்ளி படுத்தான். இவன் தேம்ஸ் நதிக்கரையில தள்ளி படுத்தான், விழுந்தா செத்து போயிட்டான்னா. இந்த கனவுலயே இயங்குகிறவர்கள் இந்த கனவுல எப்படி இயங்குனவன் செத்து போய் கஷ்டப்படுறானோ அப்படி வாழ்க்கையில கஷ்டப்படுறான்னா அந்த ஓமைக்கு. இப்ப கனவுல இருந்து முழிச்சு கொண்டான்னு வச்சுங்க, அவனுக்கு அந்த ஆபத்து வருமா? வராது. நாம் கனவுகளில் சிக்கி இருப்பதால் தான் நாம் மீள முடியாமல் துக்கப்படுகிறோம். அல்லது விழிப்படைந்து விட்டால் நமக்கு அந்த துக்கம் இல்லை. இப்ப எங்க சொல்றான் பாருங்க, இந்த வையம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை நீ அறிந்து கொள். அந்த அறிந்து கொள்ளுதல் தான் விழித்தல், விழிப்படைதல். அதனை அழிக்க யாராலும் முடியாது. அந்த பரம்பொருளை, நித்திய வஸ்துவை யாராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாது. ஏன்? அழிவற்றது நான் என்று உணர். அழியக்கூடியது நீ அல்ல, அழிவற்றது நான் என்ற தெளிவை பெற்று விழிப்படைவாயாக அப்படிங்கறத இந்த இடத்துக்குள்ள பகவான் எடுத்து சொல்ற. இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம். அப்போ இது அழியாதது, அழிவு அடையாதது அப்படிங்கறத அறிவது வேறு, உணர்வது வேறு. இப்போ இத அடுத்த ஸ்லோகத்திலே அடுத்த ஸ்லோகத்தை நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. ஆத்மா என்பது நிலையானது, அழிவில்லாதது, கணக்கிட முடியாதது, ஆயினும் அதனுடைய ஸ்தூல வடிவங்கள் முடிவடையக்கூடியவை. ஸ்தூல வடிவங்கள்னு சொன்னா அது ஏதாவது ஒரு பிறவி எடுக்குது, மனுஷனா பிறக்கிறது, வேற ஒரு விலங்கா பிறக்கிறது, ஏதாவது ஒன்னா பிறக்கிறது, அது முடிவடையக்கூடியது. அது கூட அழிவே கூடியதுன்னு சொல்ல, அது முடிவடையக்கூடியது ஒரு எல்லையில ஆனால் ஆத்மா நிரந்தரமானது, அது அழிவு இல்லாதது. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு சொல்லிட்டு அங்கங்க பல்லவி மாதிரி நம்பால் ஒரு வசனம் சொல்லுவார். அது என்னன்னா பாருங்க, ஆத்மா நிலையானது, அழிவில்லாதது, கணக்கிட முடியாதது, ஆயினும் அதனுடைய ஸ்தூல வடிவங்கள் முடிவடையக்கூடியது. பார்த்தா அதனால் போர் செய், பார்த்தா அதனால் போர் செய். அவர் நோக்கத்தை விடவே இல்லை, அவனை போர் நோக்கி அந்த கடமையை நோக்கி செலுத்தணும். இவ்வளவு பிலாசபி பேசிட்டு பிலாசபியோட நிறுத்தல. அதனால் பார்த்தா போர் செய். ஆத்மா அழிவில்லாதது, நீ இவ்வளவு அழிக்க முடியாது, இவ்வளவு அழிச்சிருவோம் தான் கவலைப்படுற நீ, அதனால அழிக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு நிறுத்தல, எனவே நீ போர் செய். இதனால்தான் கண்ணன் போர் மேல் தூண்டுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதுக்கான விடை என்னங்கிற கேள்வி பதிலும் ஒவ்வொரு நாளும் நாம நிகழ்த்த வேண்டி இருக்கு. இந்த மாதிரி இடையில வர்றதுனாலதான் மகாத்மா காந்தி இதனால என்ன பண்ணிட்டா தெரியுமோ, இந்த கீதைய கண்ணன் நிஜமாவே போர்ல கொண்டு போய் செலுத்தினான்னு திரும்பி திரும்பி சொன்னா ஒரு யுத்தத்துக்கு, ஹிம்சைக்கு காரணமானவன் கண்ணன் வந்துடும். அவர் கீதையில நாட்டமுடையவர், கண்ணனையும் சேவ் பண்ணணும். மகாத்மா காந்தி ஒன்னே ஒண்ணு சொன்னார், என்னன்னா இது ஒரு உருவக கதைன்னு. என்ன உருவக கதை? பாண்டவர்கள் நல்லவர்கள், அதாவது நமக்குள் இருக்கிற நல்ல எண்ணம். துரியோதனாதிகள் தீயவர்கள், தீயவர்கள் அல்ல, நமக்குள் இருக்கிற தீய எண்ணம். கிருஷ்ணன் நம்மில் இருக்கிற பரமாத்மா. நம்முடைய ஆத்மா எப்போதுமே நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் போராடுகிறது. எனவே இந்த போர் நடந்த போர் அல்ல, நிகழ்ந்த போர் அல்ல, முற்றிலும் ஒரு உருவகமானது. எனவே நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கிற போரில் நாம் தீமைகளை அழித்து, ஏன்னா தீமைகளை அழித்துன்னா தப்பு இல்லையே, இங்க ஹிம்சைங்கிறது வராது இல்லையா? இப்ப பகவான் போர் செய்ன்னு சொல்ற போதெல்லாம் கௌரவர்களை போய் கொண்டு விட்டு வான்னு நீங்க அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, கௌரவர்கள் நிஜமாவே அங்க இருக்கிறாங்க, அவங்களை கொண்டுட்டு வான்னு சொன்னா என்ன சார், பகவான் விடாம போருக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறார், அவர் ஹிம்சையில் நாட்டம் உள்ளவர்னு தோணிட்டா காந்தி அஹிம்சாவாதி இல்லையா? அதுக்காக என்டையரா இந்த பாரத கதையை உருவகம்னு சொல்லிட்டாரு. இது மியர் இமேஜினேஷன், இந்த உலகத்துக்கு நீதி சொல்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு உருவக கதை பாரதம் அப்படின்னு கொண்டு போறார் யாரு? காந்தி. மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் இதை படிச்சுட்டு, கண்ணன் என்ன இவ்வளவு வயலண்டா இருக்காரு, விடாம பல்லவி மாதிரி இவனை மறுபடியும் மறுபடியும் போரில் செலுத்துவதிலே இருக்கிறாரே அப்படின்னு. அப்படி அல்ல,
நீ கனவுக்குள் இருக்கிற வரையில் நியாய அநியாயங்கள் என்பதை பற்றிய சிந்தனையோட இரு. இல்லையா முற்றிலும் விழித்து ஞானியா வெளியிலவா. நீ பாதி கனவுல இருப்பேன், ஆனா ஞானி மாதிரி இருப்பேன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீ ஞானி மாதிரி பேசுற. ஞானினா எல்லாமே கனவு, முழிச்சிட்டு வெளியவா. நீ ஞானி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்திரியனுக்குரிய கடமை. சோ அந்த ரெண்டு லெவல்லையும் கண்ணன் பேசுவதுதான் இந்த போர் செய் என்பதற்குரிய அடையாளம். நீ முழு ஞானியா இருந்தா எல்லாத்த விட்டு வெளியே வந்துரு, கம்ப்ளீட்டா வெளியே வந்துரு. நான் ஒன்னும் உண்மை கேட்கவே இல்லை. நீ முழு ஞானி இல்ல அப்படின்னா இந்த பூமியில உனக்குரிய சத்திரிய தர்மம் என்னவோ அந்த காரியத்தை செய். நீ இதை அறிவுபூர்வமா செய்யாம அப்ப மட்டும் பெரிய ஞானி மாதிரி பேசினா நீ ஞானியா இருந்தா கம்ப்ளீட்டா வெளியே வா. நீ ரெண்டும் கட்டாம வேலையை செய்யாது. ஞானி மாதிரி பேசிக்கிட்டே பூமிக்குள்ள வாழ்ந்துகிட்டு தவறான ஒரு வாழ்க்கையை வாழாதே. அதுதான் இந்த பகுதியிலே கண்ணபெருமான் சொல்ல விரும்புகிற செய்தி. இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் போவோம். அந்த ஆத்மாவை பற்றியே மற்ற விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இவனை கொல்வான் என்று நினைப்பவனும் இவன் கொல்லப்படுவான் என்று நினைப்பவனும் இருவருமே அறிவில்லாதவர்கள். இவன் கொல்றவன், இவன் கொல்லப்படுகிறவன், இப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவன் கொல்வான் என்று நினைப்பவனும் இவன் கொல்லப்படுவான் என்று நினைப்பவனும் இருவரும் அறிவில்லாதவர்கள். ஏன்? இவன் கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. யாரும் யாரையும் கொல்லவும் முடியாது, கொல்லப்படுவதும் கிடையாது. கொல்லுதல்ங்கிறதும் கிடையாது, கொல்லப்படுவது என்பதும் கிடையாது. சோ இது நடக்காத ஒரு செயல். ஏன்னா ஆன்மா அழிவில்லாது. நான் இதைத்தான் சொன்ன முதல்ல, மரணம் நிச்சயமானதுன்னு உலகத்துல எல்லா சாஸ்திரங்களும் சொல்லிக்கிட்டே இருந்த போது மரணம் அசாத்தியமானது, நடக்க முடியாதது என்று சொன்ன ஒரே சிந்தனை இந்த நாட்டில் பிறந்த சிந்தனை. மரணம் நடக்க முடியாதது, அசாத்தியமானது. சரி, நாம இந்த மரணத்தை பத்தி எப்படி சிந்திச்சோம், எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? பிறரது மரணங்களை பார்த்துதான் மரணத்தை பத்தி நம்ம ஒரு ஐடியாவே ஃபார்ம் பண்ணிருக்கோம். நீங்க யாராவது ஒருத்தர செக்லூடடா பிறந்த உடனே பிரிச்சு தனியா கொண்டு போய் வச்சு மரணம்னா என்னன்னு கேள்விப்படாமையே வச்சிருந்தா அவனுக்கா மரணம்ங்கிற எண்ணம் தோணி இருக்குமா? அவன் ஒரு 10 பேர் வேற பார்த்தா முதல்ல குழந்தைகள் விவரம் இல்லாம கேட்கும், தாத்தா எங்க போயிட்டார்? இவங்க சொல்ல உம்மாச்சிட்டு போயிட்டார். இவங்க உம்மாச்சிட்டு போயிட்டார். அப்ப குழந்தை கேட்கும், நீ எப்ப உம்மாச்சிட்டு போவே? அசத்து பேசுன்னு பேசாது. அது எப்படி உம்மாச்சிட்டு போறது அசத்தா? நாம அசத்தா, அது அசத்தா? அசத்து பேசாது. நாம அதுக்கு சொல்ல தெரியல. எனக்கு நான் இன்னும் ஓப்பனா கேட்கிறேன், அந்த குழந்தை தாத்தா எங்க போயிட்டா நமக்கே உண்மையிலே தெரியாது இல்லையோ? நாமளே போய் தானே சொன்னோம். அவர் உம்மாச்சிட்ட போனா உம்மாச்சி என்ன கதிக்கு அவர் இல்லையா? இங்க ஒரே அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தார். இவர் உம்மாச்சிட்ட போனார்னா உம்மாச்சியோட நிலைமை என்ன ஆகும்? இருந்தாலும் நம்ம சொல்றோம் குழந்தைகள்கிட்ட, நமக்கே தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. அவர் அங்க போயிட்டார், இங்க போயிட்டார், தாத்தா சுவாமி ஆயிட்டார், இப்படி ஏதாவது சொல்றோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையை சொல்றோம். ஏன்? இது 4-5 பாக்குறது. அப்புறம் உடனே அந்த குழந்தை சொல்ல என்னன்னா, ஓ இந்த மாதிரி ஆயிட்டா இப்படி பண்ணுவா அப்படி. பாட்டி தூங்கிட்டு இருந்தா குழந்தை பஞ்ச கொண்டாந்து மூக்குல வச்சு விடுத்து. ஏன்னா அது மாதிரி பண்றத பார்த்துட்டே இருந்தது, அப்ப பண்ணும் போல் இருக்கு அப்படின்னு குழந்தை பேசா பஞ்ச மூக்குல வச்சுட்டு போயிடுத்து. எப்படி இதை கத்துன்னு எடுத்தத? 4 பேருக்கு செய்யற காரியத்தை பார்த்தது, ஓ இப்படி பண்ணுமாக்கும் அப்படின்னு கொண்டாந்து வச்சு விடுத்து. மரணத்தை பற்றி அந்த குழந்தைக்கு அந்த ஐடியா எங்கிருந்து வந்தது? அது பார்த்த, சந்தித்த, கேட்ட பழைய அனுபவங்களை கொண்டு அது மரணத்தை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டது. ஒரு குழந்தை நீங்க பிரிச்சு வச்சுட்டு அதுக்கு இது என்னன்னே தெரியாம வளர்த்துட்டா அது கண்டுபிடிச்சிருமா மரணத்தை பத்தி? அப்போ பிறருடைய மரணங்களை கொண்டு ஒரு அரை கூரையாக மரணத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை நாம் மேற்கொள்ளுகிறோம். டீப்பா யோசிச்சா மரணம் என்ற ஒன்று கிடையாது. ரொம்ப ஆழமா உணர்ந்து பார்க்கிற போது கிடையாது. என்ன சிக்கல்னு கேட்டா, மரணத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் சொல்ற? இத ஒரு பிரம்ம யோகி தென்னிந்தியால இருந்து போனார். ஆக்ஸ்போர்ட்ல அவர் 10 டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்றார். 3 இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். கல்கத்தால, ரங்கூன்ல, ஆக்ஸ்போர்ட்ல 3 இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சார். என்னன்னு சொல்ல, 10 டாக்டர்ஸ் சேர்த்தாப்புல உட்காந்து நாடி துடிப்பு எடுத்துங்கோ, மத்த எல்லாம் டெம்பரேச்சர் எடுத்துங்கோ, எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க, பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணியாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்றேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணா என்னன்னா நாடி துடிப்பு இல்லை, ஹார்ட் பீட் இல்லை. நீங்க ஒரு டாக்டர் டெத் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா கிளினிக்கலி டெட்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணுமோ அதுக்குரிய எல்லா சிம்டமும் இருக்கு. 10 டாக்டர்ஸும் டெஸ்ட் பண்ணிட்டு எஸ் இவர் இறந்து விட்டார், எல்லாம் முடிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணுங்கிறார். சொல்லிட்டு தான் போயிருக்கிறார், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டா இவர் இறந்து விட்டார் அப்படின்னு. அவ எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எல்லாம் ஒண்ணா வருது. எந்திரிச்சு உட்காந்து சர்டிபிகேட்டை கொடுங்க வாங்கினார். நீங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க?
டாக்டர் எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன் என்ன நீங்க ஏதாவது கேசிஸ் போட்டுறாதீங்கன்னு. இப்ப எனக்கு என்ன நடந்ததோ அதையும் எழுதி கையில கொடுங்க. இப்ப மறுபடியும் டெஸ்ட் பண்ணா நார்மலா உயிர் வாழ்வதற்குரிய எல்லா அடையாளங்களும் இருக்கு. அப்ப மரணம்னா என்ன? நீங்க என்னென்ன கணக்கு சொன்னீங்களோ அதெல்லாம் நடந்துடுது இல்லையா? ஆனா அது மரணம் அல்ல. நான் திரும்பி ஏஞ்சி உட்காந்துருக்கேனே, அது எப்படின்னா நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்குவோம். இந்த பல்ப் எரியறது, இந்த பல்பை நீங்க ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு காலம்பரை மறுபடியும் போடுறீங்க, இந்த பல்பு செத்து போச்சுன்னு சொல்லுவேல? அதில் இருக்கிற மின்சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது, வெளிப்படுத்தாதபடி உள்வாங்கி கொண்டது. அதுபோல ஆத்மா உடம்பில் இயங்கிக் கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் வெளிப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளும். நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் அல்ல, மீண்டும் அது தன்னை செயற்படுத்துவதற்குரிய பூரண வாய்ப்போடு தான் இருக்கிறது. நீங்க பல்பு செத்து போச்சுன்னு சொன்னா என்ன பைத்தியக்காரத்தனமோ அதேதான் இந்த மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்றது. மீண்டும் அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை தேர்ந்தெடுத்து பூரணமாக தான் இயங்க தொடங்கிவிடும். எப்படி மறுபடியும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்த உடனே இந்த பல்பு அப்படியே எரிய ஆரம்பிக்கிறதோ அது மாதிரி கம்ப்ளீட்டா தான் இயங்க ஆரம்பிக்கிறான். எனவே மரணம் என்பது தவறுதலாக பிழையாக நம்முடைய மனத்தில் பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம். உண்மையில் மரணம் என்ற ஒரு நிகழ்வே கிடையவே கிடையாது. இதை அந்த பிரம்ம யோகி 3 இடத்துல, கல்கத்தா, ரங்கூன், ஆக்ஸ்போர்ட் 3 இடத்துல நிரூபிச்சு காமிச்சு இதை புரிய வச்சிருக்கிறார். இது என்ன அப்படின்னு. இப்போ நான் இதை சொன்ன உடனே அடுத்தாப்புல ஒரு எண்ணம் வரும். இந்த மரணம்னு ஒண்ணு இல்ல, நீ துரியோதன கொல்லுன்னு சொல்றாரு இல்லையா பகவான். உடனே நம்மால் வித்தியாசமா யோசிப்பான். அப்ப நாம யார வேணாலும் க்ளோஸ் பண்ணிட்டு கொல்லுபவனும் இல்லை, கொல்லப்படுபவனும் இல்லை. இப்ப நாம ஏன் இப்படிலாம் சொல்லக்கூடாது? நாம எதனால இன்னொருத்தர கொண்டா என்ன, யார வேணாலும் கொல்லலாமா அப்படின்னு. நான் நேத்திக்கே சொன்னேன், ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை உயர்ந்த நிலையிலேயே விளங்கிக்கணுமே ஒழிய உயர்ந்த கருத்துக்களை எளிமையா தவறுதலா பிரயோகப்படுத்தக்கூடாது. நான் ஒரு கதை சொன்னா நீங்க நம்பணும். கபீர் தாஸ் யாரும் வந்தாலும் சாப்பாடு போடுவார் வீட்டுல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. வீடு ஏழ்மையாயிடுச்சு. அவர் பையன் ஒரு நாள் சொன்னா, இதே மாதிரி போட்டா சாப்பாடு ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே இங்க இல்ல, இந்த வீட்டுல எதுவுமே இல்ல. கபீர் சொல்ற, நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா அவன் வரும்போது எனக்கு மறந்து போயிடுது. என்ன மறந்து போயிடுது? சாப்பிட சொல்லக்கூடாதுன்னு தோண மாட்டேங்கிறது. சாப்பிட்டு போலாமே நான் சொல்றேன், சாப்பாடு போட வேண்டியதாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பையன் எரிச்சல்ல ஒரு வார்த்தை சொன்னான். எரிச்சல் நல்ல ஒரு விஷயம். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, இனிமே நீ சாப்பாடுன்னு கேட்டா திருடி தான் போடணும்னா. கபீர் சொன்னார் பாருங்க, இந்த ஐடியாவை ஏன் முதல்லயே சொல்லலன்னு. நீ முதல்லயே சொல்லக்கூடாதா? முதல்லயே சொல்லிருக்கலாம். பையன் சொன்னா, சீரியஸாவா சொல்றேன் அப்படின்னு. ஆமா, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு எனக்கு தோணாம போயிடுச்சு, இது நல்ல ஐடியா, ராத்திரி வா 2 பேரும் திருடுவோம்னு. இவன் நினைச்சான் அப்பாவை ஆழமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். கபீர் புள்ள கமால் பெரிய அறிவாளி, அவன் பெரிய ஞானி. அப்பாவை ஆழமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி வா போனா ராத்திரி அப்படின்னா. ராத்திரி 2 பேரும் போனாங்க. ஒரு நெல் மூட்டை இருக்கிற இடம், தானியம் கோதுமை இருக்கிற இடம் வச்சுங்க. அங்க கண்ணை எப்படி வைக்கிறது, கண்ணை வச்சு கபீர் உள்ள போறார். ஒரு மூட்டை எடுத்து, பையன் நினைச்சா அப்பா இதோட நிறுத்துவார், ஒரு 4-5 மூட்டை எடுத்துன்னு வரார் வரிசையா. இதோட நிறுத்துவார், இதோட நிறுத்துவார், இதோட நிறுத்துவார்னு பார்த்தா நிறுத்த மாட்டேன். அப்பா எடுத்து வந்துட்டே இருக்காரு ஒரு பாட்டு மூட்டை மூட்டையா. பையன் எப்படி யோசிச்சான், என்னப்பா நீ எடுத்துன்னு வரேன்னா, நல்லா நிறைய இருக்கு, எடுத்துன்னு வர வேண்டியதுன்னு எடுத்துன்னு வந்த. அடுத்ததான் டாப். எடுத்துன்னு வந்துட்டு பையனை பார்த்து சொன்னார், போதும், நீ உள்ள போய் அவாட்ட சொல்லிட்டு வாங்க. அவன் சொன்னா, சொல்லிட்டா திருடுவாங்கன்னா, இது அவளுக்கு தானே அவர், இதெல்லாம் அவளுக்கு தானே, இப்ப சொல்லிட்டு வர வேண்டாமா, நீ உள்ள போ, நாங்க அந்த மாதிரி 3 கோதுமை மூட்டை எடுத்துக்கோ, 4 கோதுமை மூட்டை எடுத்துக்கோ, சொல்லிட்டு வந்த. பையன் கேட்டான், என்னப்பா நீ சொல்ற? இந்த பார், 2 ஆங்கிள் நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பகவானுடையதுன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க கிட்டே நான் எடுத்ததாவோ திருட்டாவோ அது ஆகவே ஆக முடியாது. இது ஞானத்தின் எல்லையில. ஆனா உலக எல்லையில இது இவர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா, அவர்கள்ட்ட சொல்லிட்டு எடுத்துட்டா அது திருட்டு கிடையாது. 2 எல்லை இருக்கு. ஞானத்தினுடைய எல்லையில பார்த்தா எல்லாம் பகவானுக்கு சொந்தம். இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பாக்கெட்டுக்கு போட்டா கணக்கு மாறிடுமா? அதே மாதிரி அவன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து வச்சா மாறாது. எல்லாம் இறைவனுக்கு தானே சொந்தம். ஞானத்தின் எல்லையில இது பிழை கிடையாது. ஆனா பூமி எல்லையில இந்த கோதுமை மூட்டை அவனுக்குன்னு கணக்குல இருக்கு இல்லையா, அவங்கிட்ட சொல்லிட்டு எடுத்தாதான் அது சரியான திருட்டா இருக்க முடியாது. சொல்லாம எடுத்தா திருட்டாயிடும். சொல்லிட்டு வா. பையன் என்ன பாருங்க, அந்த பையன் போயிட்டு அவ இல்லன்னா சரி, அவ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்குவோம், வச்சுட்டு வான்னு திரும்ப உள்ள வச்சுட்டு வந்தார். சோ நீங்க ஒரு பெரிய பிலாசபிய மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய பிலாசபியை கபீர் கண்டுபிடிக்கிறார், ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ணல. ஏன்? ஞானத்தின் எல்லையில் எப்படி, உலகியல் சிந்தனையில் எப்படி, 2லையும் நிலைநிறுத்தி காட்டுகிறார் கபீர்.
சோ இந்த ஒரு ஸ்லோகத்தை வைத்து ஆத்மா அழிவில்லாதது, அது கொல்லப்படாதது அப்படின்னா ஆரவனாலும் கொண்டு விட்டு நான் கொல்லவே இல்லையே, அதான் அழிவில்லாததுன்னு சொன்னா ஜட்ஜு சொல்வார் நானும் ஒரு ஆத்மா தான், உன்னை உள்ள வைக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும். அவர் ஒரு புது கீதை சொல்ல மாட்டாரு. அப்புறம் சோ உயர்ந்த கருத்துக்களை முழுசா நாம உணரணும், முழுசா விளங்கிக்கணுமே ஒழிய அறகுறையா இன்டர்பிரேஷன் சொல்லி அதனுடைய மேன்மையை நாம கெடுத்துடக்கூடாது. பல கோணங்கள்ல இது ஒரு கோணம். இன்னைக்கு இந்த அளவுல நம்முடைய சிந்தனையை நிறைவு பண்றோம். நாளைக்கு ஒரு நாள் நான் இங்க பேசல, வேறு பல அருமையான விஷயங்கள் கோகுலாஷ்டமி ஒட்டி நிகழ்கிறது. நாளை மறுநாள்ல இருந்து மறுபடியும் இதே மாதிரி கீதையினுடைய இந்த தொடர்ச்சியான இந்த சிந்தனை நிகழ இருக்கு.